அறிவியல் என்றும் புதிதானது, அறிவியல் என்றும் புதிரானது, அறிவியல் என்றும் சுவையானது, அறிவியல் என்றும் சுவாரஸ்யமானது. நம்ம பூமியில இருக்கிற பஞ்சபூதங்களா இருந்தாலும் சரி, அதுல வாழ்ற உயிரினங்களா இருந்தாலும் சரி, அதெல்லாம் இயங்குறதுக்கும் அதோட செயல்களுக்கும் பின்னாடி சில அறிவியல் காரணங்கள் இருக்கும். அப்படி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய பல அறிவியல் காரணங்களை சொல்லித்தரதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. கடல் ஓசை FM 90.4 மற்றும் விஞ்ஞான் பிரசார் அமைப்பின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் அற்புத அறிவியல். அற்புத அறிவியல் அற்புத அறிவியல் நிகழ்ச்சியின் திரைக்கடல் ஓடி பகுதியில இது 3வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தின் தலைப்பு முன்னோர்களின் கடல் அறிவு. நம்மளோட பாரம்பரிய மீனவர்கள் கடலை பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்களோட கடல் அனுபவமும் நம்ம விஞ்ஞானியோட கடல் அறிவையும் பற்றி தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில விளக்கமா கேட்க இருக்கோம். முதல்ல நம்ம ஊரை சார்ந்த மீனவர் எஸ்பி ராயப்பன் ஐயா அவங்களோட கடல் பத்தின சில பாரம்பரிய தகவல்களை அனுபவ ரீதியில நமக்காக சொல்ல இருக்காங்க. ஐயாவோட அனுபவங்களை கேட்கலாமா? வணக்கம் ஐயா. என் பேர் எஸ்பி ராயப்பன், நாட்டு பசங்க தலைவர், பாமன். நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே கடலுக்கு போனீங்க? எத்தனை வருஷம் கடலுக்கு போனீங்க? நான் சுமாராக ஒரு 75 ஒரு 75லேருந்து ஒரு 15 வருஷம் கடலுக்கு போயிருப்பேன். அப்போது அந்த காலகட்டத்தில் கடலுக்கு போகும்போது ஜிபிஎஸ் மற்றும் இந்த மாதிரி தொழில்நுட்ப கருவினா நிறைய இருந்திருக்காது. அப்போ எதை பார்த்து நீங்கள் கடலுக்கு போனீங்க? எதை வச்சு கடலுக்கு போனீங்க? அதாவது அப்போ இந்த நவீன முறைகள்லாம் எதுவும் கிடையாது, விஞ்ஞானம்லாம் கிடையாது, சிபிஎஸ் அது எங்களுக்கு எல்லாமே எங்களுடைய அனுபவம் முதல்ல. ரெண்டாவது வெள்ளியை நிலா வெள்ளி அந்த மாதிரி அதை வச்சு தான் தோதை வச்சு தான் நாங்கள் வருவோம். எந்த காலத்தில் வெள்ளி பார்த்து வர வேண்டி வரும்னா தை மாசி பங்குனி சித்திரை சிமெண்ட் பிடிகள் இங்கேருந்து தங்கலுக்கு போவோம், 6 நாள் தங்கலுக்கு. அப்போ அந்த வெள்ளிக்கிழமை வலையை வாங்கிட்டு, வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வலை வாங்கிட்டு வெள்ளனி நைட்டாக ஒரு 12 மணி 1 மணிக்கெலாம் பாயடிப்போம். அப்போ காலங்களில் தான் அந்த 3 மாத காலங்கள்லாம் எங்களுக்கு பெரும்பாலும் வெள்ளி நீலா இதெல்லாம் எங்களுக்கு பயன்பெறும். ஏன்னா அங்கேருந்து சூழ் பிடிக்கினே கிடப்போம், லைட்டாக சுற்றி நேரம் கிடப்போம். அங்கேருந்து நம்முடைய பாமனுக்கு வரணும், வெள்ளி தோதெல்லாம் வரணும். காற்று வாடை கிடக்கும், ஜன வாடை கொண்டு கிடக்கும், சிலங்கரைக்கு அது கிடக்கும். இந்த மாதிரி இந்த வெள்ளியெல்லாம் கிழமை அந்த குருசு வெள்ளி, ஆறாங்கூட்டம், திராசு வெள்ளி இதில் வச்சு நாங்கள் அந்த தோதுபடி நாங்கள் ஒரு கணக்கு வச்சுருப்போம். அடையம் போகிற டைம்னா அணியத்துக்குள்ளே பின்னால் போடணும், கிளம்புற டைம்னா நம்ம கடைசி முனக்கடைசிக்குள்ளே போடணும். இந்த மாதிரியா நம்ம வலப்புறம் போடணும், இடப்புறம் போடணும், அந்த மாதிரி கணக்கு வச்சுருப்போம். அதாவது வெள்ளம் ஓடி வருது செல்ல இப்போ தான் திராசுலி கிளம்புனீங்களேன், இல்லை குருசுலி கிளம்புனீங்களேன், அவன் குருசுலி இந்த தோதில் போட்டு ஓடணும், அரைக்கடைசுக்குள்ளே ஓட்டு ஓடணும், முனிக்கடைசுக்குள்ளே ஓட்டு ஓடணும். அது அடைய நேராக அது மேற்க போக அதை உள்வாங்கி அணியத்துக்குள்ளே பின்புறம் வச்சு நாங்கள் ஒளியை தோது கரெக்டாக வந்துடுவோம். எங்களுடைய அனுபவம் முதல்ல, தொழில் அனுபவம் முதல்ல. ரெண்டாவது வெள்ளிகள் எங்களை அந்த அடையாளத்தை காட்டி எங்களை கரைக்கு போகிறது, கடலுக்கு போகிறது, இந்த மாதிரி தொழில் பண்ணுவோம். அந்த வெள்ளியெல்லாம் எந்தெந்த மாதத்தில் வரும்? ஒவ்வொரு வெள்ளியும் அது வெள்ளி ஜனவரி பிப்ரவரி அது 11 மாதத்துலேயே கிளம்பிடும். 11 மாதம் 6ஆம் கட்ட கிளம்பிடும். அடுத்த ஜனவரியில் திராசு வெள்ளி, குருசு வெள்ளிலாம் அது வந்துடும். எங்களுக்கு அந்த காலங்க பூரா அந்த வெள்ளி இருக்கும். மழை பெய்கிற நேரத்தில் மழை பெஞ்சு முடிச்சதும் மீன்பாடு அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அது மழைக்காலங்களில் நீரோட்டம் வர காலங்களில் வராது. அந்த நீரோட்டம் மழையெல்லாம் பெஞ்சு நீரோட்டம் மட்டுப்பட நேரத்தில் அந்த கடல் சீர்தான் சரியான நல்ல நேர் சீராக வரத்தில் மீன்கள் நிறையா எங்களுக்கு வரும். ரொம்ப நன்றி, நிறைய தகவல் கொடுத்ததுக்கு நன்றி. கடலை சேர்ப்பதுக்கு ரொம்ப நன்றி. பல வருஷமா கடல் தொழில் பண்றோம்னா இந்த கடல் பத்தின நிறைய விஷயங்களை கடல் அனுபவமே நமக்கு கற்றுக் கொடுத்துரும். அப்படி தன்னோட அனுபவங்கள் மூலமா கடல் பத்தின நிறைய தகவல்களை கொடுத்த எஸ்பி ராயப்பன் ஐயாவிற்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு, நம்ம கடல் பகுதியில அம்பா அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் என்ன, அதை எதற்காக பாடுவோம் அப்படின்னு அம்பா பத்தின நிறைய விளக்கத்தை நம்ம கேப்டன் ராஜனா கொடுக்க இருக்காங்க. அம்பா பத்தி தெரிஞ்சுக்கலாமா? அது நாங்கள் படகுகளை கரையை நோக்கி தூக்கி செல்வதற்காண்டி அந்த அம்பா என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்மொழி.
அதை ஆட்கள் குறைவாக இருந்தாலும் பலத்தோடு சென்று அந்த படகை தூக்கி கரையை செல்வதற்கு ஒரு உதவியாக இருக்குன்னு சொல்கிறக்காண்டி அந்த அம்பாவை நோக்கி போட்டோம்னா படகை தூக்கிடுவோம். அந்த பாட்டு என்னன்னா, ஒரு சிறிய கிராமத்திலேயே ஒரு கடற்கரை ஓரமாக உட்கார்ந்துருப்போம். அந்த காலத்தில் சனங்கள் குறைவாக இருக்கிற காலத்தில் அந்த படகுகளை இழுக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, அந்த படகுகளுக்கு அந்த கயிறுகளை போட்டு இழுக்க போகும்போது அந்த மக்களோட மக்களாக குறைவான மக்களாக இருந்தாலும் இழுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்துக்காண்டி இந்த பாடலை பாடுவாங்க. ஏலோ ஈலோ இழுக்க வாழ ஈயோட்டி வாங்கடா வாங்கடா தோலா அப்படின்னு, இழுக்க வாங்கடா என் மக்கா அப்படின்னு சொல்றது. வளர்ந்தா தெருவே எல்லா தெருமக்களும் வாங்கடா, தேங்காயும் உலகம். அப்புறம் அந்த படகு நோக்கி சொல்லுவார், தெரிவிட்ட பாக்கும் மஞ்சே நெஞ்சே மனமுள்ள செம்புகம் செம்புக வடிவே திருமுடிக்கு அழக. அடிமட்டத்தில் இருந்து ஆண்டவனை திருவிழா கொண்டாடுற காலங்கள் வர அந்த கடல் நோக்கி உள்ள அந்த கடல் தாயப்பை நோக்கி செல்றது தான் இந்த அம்பாவுடைய ஒரு அடித்தளம். அம்பா பத்தி ரொம்ப அழகான விளக்கத்தை கொடுத்தீங்க. இப்போ மக்களுக்காக ஒரு அம்பா பாடல் பாடுங்கண்ணே. ஏலோ ஈலோ ஈலோட்டி வாங்கு வாங்குடா தோலா, வளர்ந்தா தெருவை தேங்காயும் மிளகும் தெரிவட்ட பாக்கும் மஞ்சே நெஞ்சே மனமுள்ள செம்புகம் செம்புக வடிவே திருமுடிக்கு அழகே. வருகுது பெருநாள் தேரோட்டம் பாக்கு தேரான தேரி நாச்சியா தேரி நாயனை தேடி ஓடிய வருவான் ஒருமுத்தம் தருவான் தருவான் நாயகி தந்திடு தாயே. எவ்வளவு அருமையான ஒரு அம்பா பாடல் பாருங்க. இந்த பாடலை கேட்கும் போதே எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு ஆள் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கை பாத்துரலாம் அப்படின்னு உள்ள இருந்து ஒரு எனர்ஜி வருது. நமக்காக அம்பா பாடல் பாடின, அது மட்டும் இல்லாம அம்பா பாடலை பத்தின நிறைய விளக்கத்தை சூப்பரா சொன்ன நம்ம கேப்டன் ராஜனனுக்கு நன்றிகள். இன்னுமே அடுத்து மீன்கள் பத்தின நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4. நாம எவ்வளவுதான் கடலோட மீன்களோட சேர்ந்து பல ஆண்டுகளா வாழ்ந்து வந்தாலும், கடல் பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருந்தாலும், சில அறிவியல் விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். நம்ம கடல்ல காலம் காலமா நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளையும் சில விஷயங்களும் பத்தின விளக்கங்களை நமக்கு சொல்ல இருக்காங்க மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி மைய விஞ்ஞானி முனைவர் ராஜு சரவணன் அவர்கள். ஐயாட்ட கடல் பத்தின கேள்விகளை கேட்டிருக்கேன். அதற்கான பதில்கள் என்னென்ன அப்படிங்கறத, அதற்கான விளக்கங்கள் என்னென்ன அப்படிங்கறத கேட்கலாமா? வணக்கம் ஐயா. வணக்கம் அலெக்ஸ் பாண்டியன் அவர்களே. மறுபடியும் மற்றும் ஒரு அழைப்புக்கு நன்றி. கடலோசை வானொலியில் அடிக்கடி இந்த மாதிரி அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் கூப்பிடுறதுல எங்களுக்கும் சந்தோஷம். அதே மாதிரி மக்கள் தேவையான அறிவியல் தகவல்களை கடலோசை வாயிலாக நேயர்களிடையே அந்த சந்தேகங்களை நிவர்த்திக்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கிறது. அந்த வகையில் மிகுந்த மகிழ்ச்சி. ஐயா, என்னுடைய முதல் கேள்வி, நம்மளோட கடலுக்கும் வானத்துல இருக்க நிலவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அதுவும் குறிப்பா இந்த அமாவாசை பௌர்ணமி காலங்கள்ல கடல்ல பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தின விளக்கங்களை சொல்லுங்க ஐயா. இப்போ கடல் ஓசைன்னு நீங்கள் பேர் வச்சுருக்கிறீங்க. கடல்லேருந்து அலையிலேருந்து ஓசை எப்படி நிரந்தரமானதோ அதே மாதிரி கடலில் இந்த கடலினுடைய ஏற்ற இறக்கம், ஆங்கிலத்தில் டைடுன்னு சொல்லுவாங்க, TIDE டைடு. அந்த ஏற்ற இறக்கம், அதாவது நம்ம கடல்புறத்து மக்கள்லாம் கடலில் வத்து ஏற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் இப்போ சமீப காலமாக பத்திரிகையில் பார்த்துட்டிங்கன்னா கடல் உள்வாங்கியது அப்படின்னெல்லாம் பேப்பரில் வர்றது நீங்களும் படிச்சிருப்பீங்க செய்தித்தாள்களில். இந்த கடல் ஏற்ற இறக்கம், கடல் வத்துதல், ஏற்றமாகுதல் அப்படிங்கிறதெல்லாம் கடலுக்கான இயல்பு. அதை நாம் ஏதோ ஒரு புதிய ஒரு நிகழ்வாக நாம் காண தேவையில்லை. எப்படி விதையிலிருந்து மரங்கள் முளைச்சி வருதோ அதே மாதிரி கடல்னு இருந்தால் அதில் கடல் நீர் ஏற்றமும் இறக்கமுங்கிறது இயல்பானது. பூமிக்கு புவியீர்ப்பு விசை இருக்கிறது போல் ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒரு ஈர்ப்பு விசை உண்டு. பூமியை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம துணைக்கோள் என்னது? சந்திரன், நிலா. அதுக்கும் ஒரு ஈர்ப்பு விசை உண்டு. நாம் எதை சுற்றி வச்சுருக்கிறோம்? இந்த பூமி சூரியனை சுற்றி இருக்குது, அதற்கும் ஒரு ஈர்ப்பு விசை உண்டு. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோள்களும் ஒன்றின் மேல் ஒன்று ஒரு ஆற்றலை பிரயோகித்து கொண்டே தான் இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம பூமி தான் நீர் நிறைந்த ஒரு நீலக்கிரகம். கிட்டத்தட்ட 3/4 பாகம் நீரால் நிரம்பப்பட்டது. இப்போ நம்ம பூமியில் பூமிக்கு எப்படி புவியீர்ப்பு விசை இருக்குதோ அதே போல் சந்திரனும் ஒரு ஈர்ப்பு விசையை பூமியின் மேல் செலுத்துகிறது, சூரியனும் செலுத்துகிறது. நமக்கு 3,60,000 கிலோமீட்டர் அருகாமையில் இருக்கக்கூடிய சந்திரன், 15 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சூரியன், இது ரெண்டுமே
நம்ம பூமியின் மேலே தனது ஈர்ப்பு விசையை செலுத்துது. சந்திரன் பக்கத்தில் இருக்கிறதுனால அதனுடைய ஈர்ப்பு விசை அதிகமாகவும், சூரியன் தொலைவில் இருக்கிறதுனால சந்திரனுடைய ஈர்ப்பு விசை காட்டிலும் அதில் அரைவாசி ஈர்ப்பு விசை தான் சூரியன் நம்ம பூமியின் மேலே செலுத்துது. இப்போ இந்த ஈர்ப்பு விசைனால் என்ன ஆகுதுன்னா, பூமியினுடைய எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய நீர் சந்திரன் இருக்கிற திசை பக்கம் குவியும். அதே மாதிரி பூமியினுடைய அதுக்கு எந்த பக்கம் எலும்புதோ தண்ணி எலும்புதோ அதுக்கு எதிர் சைட்லேயும் தண்ணி எலும்பும். மேலேயும் கீழேயும், அதாவது துருவங்களில் வட துருவம் தென் துருவம் அந்த பகுதியில் தண்ணீர் குறையும். இந்த ஈர்ப்பு விசை, சந்திரனுடைய ஈர்ப்பு விசை, சூரியனுடைய ஈர்ப்பு விசை, இவை ரெண்டும் சேர்த்து தான் கடலினுடைய வத்தும் ஏற்றமும், அதை நாம் ஆங்கிலத்தில் டைடுன்னு சொல்லுவோம். இந்த ஈர்ப்பு விசை, சந்திரனும் சூரியனுடைய ஈர்ப்பு விசை தான் கடலின் நீர் ஏற்ற இறக்கத்திற்கு காரணமாக அமைகிறது. எப்படி நடக்கும்னா, ஒரு நாளைக்கு நம்ம பகுதியில் இப்போ மண்டபம், பாம்பன் இந்த பகுதியிலன்னா 6 மணி நேரத்துக்கு ஒருக்க நாம் கரெக்டாக பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 2 வத்து 2 ஏற்றம். இந்திய கடல் பகுதியிலேயே இந்த கடல் ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது வந்து அதிகபட்சமாக 1 மீட்டர் 3.1 அடி. அதுதான் இந்திய கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அதிகபட்ச ஏற்றம். நம்ம பகுதியில் இந்தியாவில் அதிகபட்ச வத்து இறக்கம் இருக்கிறது எங்கன்னா கல்ஃப் ஆஃப் கட்ச், குஜராத்தில். இந்த பகுதியில் நல்லா பார்க்கணும் இந்த கடல் ஏற்ற இறக்கம் அப்படி எங்கன்னா, இதை இன்னொரு வார்த்தையிலையும் தமிழில் சொல்கிறாங்க, கடல் ஓதம்னு சொல்கிறாங்க. அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும், கடல் ஓதம். இப்போ நம்ம பகுதியில் வடகடல் பகுதியில் பாக்பே, வடகடல் பகுதியில் திருப்பாலக்குடியில் போனீங்கன்னா நல்லா அழகாக தெரியும். எங்கே குறுகலான இது பகுதிகள், மணல் பாங்கான மேடான பகுதிகளெல்லாம் இந்த கடல் ஓதத்தினால் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப தெளிவாக தெரியும். அந்த வகையில் சூரியனுடைய சந்திரனுடைய ஈர்ப்பு விசை தான் கடலின் ஏற்றத்துக்கும் இறக்கத்துக்கும் காரணம். அதுவும் குறிப்பாக எப்போ அதிகமாக இருக்கும் எப்போ கம்மியாக இருக்குன்னா, அமாவாசைக்கு அடுத்து ஓரிரு நாட்களும், பௌர்ணமி அப்புறம் ஓரிரு நாட்களும், இந்த நாட்களில் தான் இயல்பை விட அதிகமான ஏற்றமாகவும் இருக்கலாம், அதிகமான வத்தாகவும் இருக்கலாம். ஏன் இப்போ அமாவாசை பௌர்ணமிக்கு ஒட்டி இருக்கக்கூடிய நாட்களில் ஏன் அதிகமாக இருக்குது, ஏன் குறைவாக இருக்குன்னா, அமாவாசை காலங்களில் பௌர்ணமி காலங்களில் ஒரே நேர்கோட்டில் அமையும். பூமி, சந்திரன், சூரியன் இது ஒரே நேர்கோட்டில் அமையிறப்ப சந்திரன் சூரியனுடைய ஈர்ப்பு விசை ரெண்டும் சேர்த்து பூமியில் அமாவாசை காலங்களில் செயல்படும். பூமி, சந்திரன், சூரியன் ஒரே நேர்கோட்டில் வர்றப்ப இந்த 2 கோள்களுடைய ஈர்ப்பு விசை ரெண்டும் சேர்ந்து செயல்படும் இந்த அமாவாசை பௌர்ணமி காலங்களில். பௌர்ணமி காலங்களில் என்ன ஆயிருன்னா சந்திரன், பூமி, சூரியன் அந்த மாதிரியா வரிசையாக இருக்கும். இது இயல்பானதே. அமாவாசை பௌர்ணமி ஒட்டி அடுத்து வர ஓரிரு தினங்களில் அதிக அளவு ஏற்றமும் இறக்கமும் உருவாகும். அதற்கான காரணம் ஒரே நேர்கோட்டில் சூரியன், சந்திரன், பூமி வர்றது தான். என்ன இதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே, இந்த அறிவியல் உண்மையை புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே இதை பற்றியான ஒரு பயம் உங்களுக்கு விலகும். இதுதான் கடல் ஓதம், கடல் ஏற்ற இருக்கிறதுக்கான அடிப்படை அறிவியல் உண்மை. நம்ம பூமியில மிதக்கிற கடலுக்கும் வானத்துல மிதக்கிற நிலவுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கு பாருங்க. நானுமே கடல் உள்வாங்கிறத பார்த்து பயப்பட்டு இருக்கேன். ஆனா இப்போ அந்த பயம், அந்த சந்தேகம் எல்லாம் கொஞ்சம் தெளிவாயிருச்சு. ஐயா, என்னுடைய 2வது கேள்வி, இப்போ கடல் மேல மழை பெய்யறதுனால கடலுக்கு ஏதாவது நன்மைகள் இருக்கா? கடல்ல என்னன்னா, உங்களுக்கு கடல்ல இந்த மழை பொழிவு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நீரோட்டங்கள், புதிய சத்துக்கள் கடலுக்கும் வருது. உதாரணத்துக்கு இப்படி சொல்லலாம், இப்போ மழைக்காலத்தை ஒட்டி ஆறுகளெல்லாம் நீர் பெருகெடுத்து கலங்கள் தண்ணி கடலில் கலக்கும். பல நேரம் நாம் பெரும்பாலும் நம்ம செய்தித்தாள்கள்லையோ இல்லை செய்திகள்லையோ கேட்போம், மழைநீர் வீணாக சென்று கடலில் கலக்கிறது அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. வீணாலாம் சென்று எதுவுமே வீண் கிடையாது. மழை நீர் கடலில் கலக்கணும், கலந்தால்தான் அந்த கடல் உயிர்ப்போடு இருக்கும். தீரணும். கலக்கலைன்னா என்ன ஆகுங்கிறதுக்கு நிறையா உதாரணங்கள் இருக்குது. சில கடல்கள் வத்தி போய் செத்தே போயிடுச்சு, டெட் சி அப்படின்னு. அங்கெல்லாம் ஆறுகள் கடலில் கலந்துக்கிட்டு இருந்தது. அந்த ஆற்று தண்ணி சுத்தமாக அந்த கடலில் கலக்காத பண்ண கடலே வத்தி போச்சு. அந்த மாதிரியான இடங்களெல்லாம் உண்டு பூமியில். அதனால் ஆறில் இருக்கக்கூடிய நீர் கடலில் கலக்கணும். எதுக்கு கலக்கணும் அப்படின்னா,
ஆறு வந்து மழைப்பொழிவில் ஆறு கிளம்பி வர்றப்ப அந்த கலங்கல் தண்ணிங்கிறது வந்து மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை, நுண்ணோட்ட சத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து கடலில் சேர்த்தோம். அந்த கடலில் வந்து சேர்த்துறப்ப அந்த நுண்ணூட்ட சத்துக்களை வந்து தாவர மிதவை உயிரிகள், ஆங்கிலத்தில் ஃபைட்டோ பிளான்டான்னு சொல்லுவாங்க, அது அதை வந்து பயன்படுத்தி அது பல்கி பெருகும். அந்த தாவர மிதவை உயிரிகள் பல்கி, இது கண்ணுக்கு தெரியாத இருக்கும், தண்ணியில் கண்ணுக்கு தெரியாத இருக்கும். இதை சாப்பிட்டுக்கிட்டு விலங்கு மிதவை உயிரிகள் வாழும். அதுக்கு ஓரளவுக்கு கண்ணுக்கு தெரியும். அந்த விலங்கு மிதவை உயிரிகளில் தான் வந்து மீன் குஞ்சுகள், பொரிச்சு மீன் முட்டையிலேருந்து வரக்கூடிய குஞ்சுகள் எல்லாம் அதைத்தான் உண்டு வாழும். அந்த மீன் குஞ்சுகள் தான் பெருசாகி வளரும். அப்போ மீன் உற்பத்திக்கு கடலில் ஆற்று நீர் கலக்குங்கிறது மிக முக்கியமான ஒரு தேவை. அதனால் இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி ஒரு அறிவியலுக்கு புறம்பான ஒரு இதாக வந்து நீங்கள் வந்து அதை நினச்சிக்கிடணும். ஆறு நீர் வந்து வீணாக சென்று கடல் கலக்கணும். குறிப்பாக அது கலந்தே தீரணும், கலக்கணும். நமக்கு வந்து இப்போ என்னென்னா பயன்பாட்டு தேவை அதிகமாக இருக்கிறதுனால, நீரினுடைய தேவை அதிகமாக இருக்கிறதுனால நாம் வந்து மற்ற பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிறோமோ ஒழிய ஆற்று நீர் வீணாக கடலில் கலக்கிறதுங்கிறது வந்து நாம் அப்படி நினச்சிக்க தேவையில்லை. கடலில் கலந்தால் தான் கடலில் இருக்கக்கூடிய மீன் உற்பத்தி பெருகும். நன்றி ஐயா. என்னுடைய 3வது கேள்வி, பறவைகள் ஒரு இடத்திலிருந்து, ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு பயணம் பண்ற மாதிரி நம்ம கடல்ல இருக்க மீன் பயணம் பண்ணி வேற ஒரு கடலுக்கு போகுமா? போகும். இப்போ வந்து மனிதர்களே வந்து இப்போ வலசை போகிறாங்க. ஏன்னா இப்போ முன்ன மாதிரி இல்லை. இப்போ ஐடி துறை வளர்ந்த பிற்பாடு வெளிநாடுகளெல்லாம் மக்களே போய் குடியேறுறாங்க. அதே மாதிரி மீன்களும் வந்து உலகமெல்லாம் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை சுற்றி தெரிஞ்சுட்டு தான் இருக்குது. இப்போ ஆமை வந்து தனுஷ்கோடியில் முட்டை வந்து இடுதுன்னா அது வந்து அந்தமான் தீவுக்கு போகுது. இங்கே இருக்கக்கூடிய ஆமைகள், முட்டையிட ஆமைகள் வந்து அந்தமான் தீவு வர போவதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கேருந்து முட்டையிடக்கூடிய ஆமைகள் வந்து அங்கே கேரளா கடற்கரை நோக்கியும் பயணம் பண்ணுது, லட்சத்தீவு பக்கம் போகுது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ அதனால் மீன்கள் வந்து வலசை போகின்றன. அதாவது 2 விதமாக குறிப்பாக சொன்னோம்னா, ஆற்று நீர்லேருந்து கடலை நோக்கி போகிறதும், கடல் நீர்லேருந்து ஆற்றை நோக்கி வர்றதும் ஒரு வகையான வலசை போதல். ஒரு கடல்லேருந்து இன்னொரு கடலுக்கு போகிறதும் வலசை போகுது. இப்போ அந்த மாதிரியான இது வந்து இருக்குது. இப்போ அதை கண்டுபிடிக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி. இப்போ நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மீன்கள் வந்து வலையில் பிடிச்சி வர்றோம்னா, இது இதே கடல் பகுதியில் முட்டையிட்டு குஞ்சு பிரித்து வளர்ந்ததா, இல்லை கடல் நீரோட்டத்தில் இந்த மீன் குஞ்சுகள் வந்து இங்கே உற்பத்தி ஆச்சா, இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய சவால். இப்போ வடகடலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து இறால் நம்பி தான் மீன்பிடியே இருக்குது. அப்புறம் இங்கே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிணைய செமிசல்கேட்டஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த இறால் வந்து மிக முக்கியமானது. இப்போ இது இந்த கடல் பகுதியில் உற்பத்தி ஆகுது, நம்ம வடகடல் பகுதியில் உற்பத்தி ஆகுது, இந்த குஞ்சுகளெல்லாம் உற்பத்தி ஆகுது. அதனால் நமக்கு வருஷம் ஃபுல்லாக இந்த தொழில் வந்து நம்ம அதை சார்ந்திருக்கிறோம். நண்டு அதே மாதிரி உற்பத்தி ஆகுது. அந்த மாதிரி மீன்களும் அதே மாதிரி நம்ம வந்து மீன்கள் வந்து இறாலு நண்டை விட அதிக தொலைவு நீந்தக்கூடிய வல்லமை பெற்றதுனால மீன் குஞ்சுகள் வந்து நீரோட்டத்துலேயும் அதே மாதிரி கொண்டு வரப்படுகின்றன. அப்போ அந்த மீன் குஞ்சுகள் பல்வேறு இடங்களில் நீரில் நீந்தி வர்றப்பவும் வளர்ந்து வர்றது. அந்த மாதிரி மீன்கள் கடல் உலக கடல் எல்லா பகுதிகளிலையும் வலசை போய்கொண்டு தான் இருக்கின்றன. ஐயா, என்னுடைய கடைசி கேள்வி, கடல்ல எப்பவுமே நீரோட்டம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த நீரோட்டத்துக்கு பின்னாடி இருக்க அறிவியல் காரணம் என்னன்னு சொல்லுங்க ஐயா. இப்போ கடலில் நீரோட்டம்னா இப்போ இந்த பகுதி மக்களுக்கே தெரியும். வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று காலகட்டங்களில் வந்து நம்ம மண்டபம், பாம்பன் பகுதியில் நீரோட்டங்கள் வந்து அப்படியே மாறும். தென்மேற்கு பருவக்காற்று காலகட்டங்களில், அதாவது நமக்கு கேரளா, மேற்கு கடற்கரை மாநிலங்களில் அதிக மழை பெய்கிற காலகட்டங்களில் நீரோட்டம் வந்து கன்னியாகுமரி கடல் பகுதியிலேருந்து அப்படியே இங்கே வந்து நம்ம பகுதிக்கு வந்து வடகடல் வழியாக பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய வங்காள விரிகுடாவுக்கு ஓடும். இப்போ கடலில் வந்து நீரோட்டம் எப்போவுமே இருக்கும். இந்த பருவக்காற்று, நான் ஏற்கனவே பருவக்காற்று காலம் எவ்வளோ முக்கியமானதுன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பருவக்காற்று காலங்களில் இந்த நீரோட்டங்கள் வந்து சுழற்சி இருக்குது. இந்த சுழற்சியை பொறுத்து தான் மீன்பிடிப்பே இருக்குது. ஏன்னா இப்போ மீன்கள் வந்து நீரோட்டம் வருதுன்னா நீரோட்டத்தோட அந்த மீன்களுடைய முட்டை, மீன்களுடைய குஞ்சுகள், மீன்கள் அதை நம்பி அதில் வர்றதும் இருக்குது. இப்போ இந்த குறிப்பிட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் இருக்கும். இப்போ இந்த கோடை காலத்துலலாம் அதுவும் நீரோட்டத்தில் வர்றது தான். அப்போ நீரோட்டங்களில் வந்து கடல் வாழ் உயிரினங்கள் மேலே மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால் நிறையா நமக்கு வந்து
சூழல் மண்டலத்தை நிர்ணயிக்குது. இது ஏன் ஏற்படுது? இந்த நீர் எதுக்கு ஓடுது? ஆறு ஓடுதுன்னா நீங்கள் தண்ணி ஒரு இடத்துலேருந்து மேட்டு பகுதியிலேருந்து பள்ளப்பகுதிக்கு வருது, அதனால் ஓடுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம். கடலில் ஏன் ஓடுது? கடலில் ஒரு பெரிய நீர்த்தேக்கம் மாதிரி தேங்கி கிடக்குது. கடலில் நீரோட்டம்ங்கிறது மேலே மட்டும் கிடையாது. கடல் மேற்புறம் நீரோட்டம், நடுப்பகுதி நீரோட்டம், ஆழ்கடல் அடிப்பகுதியில் நீர் எல்லா பகுதியிலும் ஓடிட்டு தான் இருக்கும். இந்த சுழற்சி ஏன் ஏற்படுதுன்னா, குறிப்பாக ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னா, நீங்கள் சுடுதண்ணீர் வெந்நீர் வீட்டில் வைக்கிறப்ப என்ன பண்ணுவீங்க? ஒரு கேஸ் அடுப்புலையோ இல்லை விறகு அடுப்புலையோ நீங்கள் ஒரு அலுமினிய பாத்திரம் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வச்சு சூடு பண்ணுவீங்க. நெருப்பு தண்ணியவா சுடுது? இல்லை, பாத்திரத்தை தான் சூடு பண்ணுது. நெருப்பு பாத்திரத்தை சூடு பண்ணுது, பாத்திரத்தில் இருக்கிற சூடு தண்ணிக்கு பரவுது. தண்ணிக்கு பாத்திரம் டச் பண்ணுற இடம் தானே சூடாகணும் நீர். ஆனால் நீர் எல்லாமே ஒரே மாதிரி சூடாக இருக்குது இல்லையா? இப்போ நீங்கள் நீர் கொதிக்கிறப்ப சுடுதண்ணீர் வைக்கிறப்ப நல்லா உற்று கவனித்தீங்கன்னா கீழே இருக்கிற சூடான தண்ணி மேலே வரும், மேலே இருக்கிற தண்ணி கீழே போகும், ஒரு சுழற்சி ஏற்படும். ஏன் கீழே போகுது அப்படின்னா அங்கே தான் ஒரு இயற்பியல் விதி இருக்குது. குளிர்ந்த தண்ணீர் எடை அதிகம், சூடான தண்ணீர் எடை குறைவு. எடை குறைவான தண்ணீர் மேலிருந்து வரும், எடை அதிகமானது கீழே இறங்கும். சூடான நீர் அடர்த்தி குறைவு, அது மேலே கிளம்பும். அப்போ ஒரு சுழற்சி ஏற்படுதா? இந்த சுழற்சி பூமியில் 2/3 பங்கு இருக்கக்கூடிய கடல்லையும் ஏற்படுது. இங்கே யார் சூடு பண்ணுறான்னா சூரியன். நமக்கு பூமியிலேருந்து 15 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சூரியன் தான் அதுக்கு காரணம். சூரியன் என்ன பண்ணுது? சூரியனை ஒளியை கதிர்களால் அனுப்புது. அந்த கதிர் பூமியில் நீர்நிலைகளில் பட்ட உடனே அது வெப்பமாகுது. அப்போ மேலே இருக்கிற நீர் வெப்பமாகுது. வெப்பமானவுடனே என்ன ஆகுது? அது அடர்த்தி குறைவாயிடுது. அப்போ அந்த அடர்த்தி அது நகருது. அது நகர்ந்த உடனே என்ன ஆகுது? அதற்கு கீழே இருக்கக்கூடிய குளிர்ந்த அடர்த்தி அதிகமான நீர் மேலே வருது. இந்த நகர்தல் இவ்வளோ பெரிய கடலில் எவ்வளோ பெருசாக நிகழன்னு பார்த்துக்கோங்க. உலகத்திலேயே அதிக ஸ்பீடாக ஓடக்கூடிய நீரோட்டம் கல்ஃப் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. உலக கடல் ஃபுல்லாகவுமே நீரோட்டங்களால் எல்லாமே கலந்து தான் இருக்குது. நாம் நினச்சிக்கிற கடல்லாம் வெவ்வேறு பக்கம் இருக்குது, எதுவுமே கலக்கலைன்னு. எல்லா கடல்களும் அதனால தான் கடலில் மீன்கள் இப்போ பசிபிக் சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய மீனினங்கள், நம்ம பார் மீனினங்கள்லாம் இங்கேயும் இருக்குது. ஏன்னா கடல் தோன்றின காலத்தில் ஏன்னா இது இன்னும் நேற்று நடக்கலை, நேற்று நடக்கலை, பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து தோன்றதுனால இது உயிரினங்களெல்லாம் பரவி தான் இருக்குது. அதனால் கடல் நீரோட்டங்கள் கிளம்புறதுக்கு காரணம் இந்த மாறுபாடு, வெப்பநிலை மாறுபாடு. இந்த வெப்பநிலை மாறுபாட்டினால தான் நீரோட்டங்கள் ஏற்படுகின்றன. காற்றில் அலைகள் ஏற்படுறது காற்றால், நீரோட்டங்கள் ஏற்படுறது இந்த வெப்ப மாறுபாடுகள்னால. இதில் நான் என்னால் முடிந்த அளவுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் உங்களுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். இதுவும் உங்களுக்கு இதை விட கூடுதல் தகவல்களோ இல்லை புரிதலில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா கடலோசை மூலமாக என்னை அணுகுங்க. என்னிட்ட வரும் நிகழ்ச்சிகளில் அதற்கான பதில்களை உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அறிவியலின் புரிதல் அதிகரிக்கத்தான் நாம் இந்த சுற்றுச்சூழலில் நாமளும் ஒரு அங்கம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு ஏற்படும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய பல கோடி ஜீவராசிகளில் நாமளும் ஒருத்தர். இது நமக்காக மட்டுமே படைக்கப்பட்ட பூமி இல்லை. இந்த பூமியில் அனைத்து ஜீவராசிகளோடு சேர்ந்து தான் நாம் வாழ்ந்துட்டுருக்கோங்கிற ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உணர்வு தான் நம்மளை அடுத்த ஒரு நிலைக்கு, அடுத்த தலைமுறைக்காகவும் நாம் வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும். அதற்கான முயற்சி தான் இந்த அறிவியல் பலகை நிகழ்ச்சிகளெல்லாம். ஆக இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக மேன்மேலும் உங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டி கடலோசை நிகழ்ச்சிகளுக்கு பேராதரவை கொடுக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உங்களுக்கும் பெரிய பெரிய நன்றிகள் ஐயா.
உங்கள்கிட்ட இருந்து நிறைய அறிவியல் விளக்கங்கள் எனக்கு கிடைச்சது. நம்ம மக்களுக்கும் இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட கருத்துக்களை நம்ம கடலோசைக்கு தெரியப்படுத்துங்க. கடலோசையின் வாட்ஸ்அப் எண்ணான 7094439999 இந்த எண்ணுக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். அடுத்த அத்தியாயம் என்ன அப்படின்னா கடல் அரிப்பு மற்றும் அதன் பராமரிப்பு. இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தீங்க நம்ம பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை FM 90.4 மற்றும் விஞ்ஞான் பிரசார் அமைப்பின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் அற்புத அறிவியல். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியது நான் அலெக்ஸ் பாண்டியன். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.